வணக்கமுங்க. நம்ம ஈரோடு மணிகண்டன். இப்போ நம்மளது பார்த்தீங்களா, நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோலாம் நிறைய வரும். இன்றைக்கி இந்த டாபிக் என்ன பார்த்தோம்னா, நம்ம லோ பட்ஜெட் மாட்டுக்கும் ஹை பட்ஜெட் மாட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான். இப்போ லோ பட்ஜெட் மாடுன்னு பார்த்தீங்களா, இதாட்டம் வந்து ஒரு கிராஸ் மாடோ இல்லை ஒரு அளவான பட்ஜெட் மாடு, இதெல்லாம் ஒரு 5 லிட்டரு நேரம் கறக்கிற மாடு, ரியான மாடுங்க. இதெல்லாம் இப்போ நம்ம சந்தையிலையோ இல்லை ஏதோ எடுத்தோம்னா ஒரு மாடு மாடு கொஞ்சம் இறப்பாக இருந்தால் ஒரு 45 50 ரூபா வரும். கொஞ்சம் கறி பிடிப்பாக நல்ல மாடாக இருந்தால் ஒரு 50 55 கிலோ ஒரு 5 6 கறக்க வேறு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டரு 12 லிட்டரு கறக்க வேறு எடுக்கலாம். ஒரு 50 டு 55ன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன், நல்ல மாடு எடுத்தால். இதே வந்து ஹை பட்ஜெட் மாடு வந்து ஒரு வெயில் தாங்குற ஏரியாவாக இருந்துச்சுன்னா, செவலையில் நல்ல மாடாக எடுத்தோம்னா ஒரு 70லேருந்து 80 ரூபா வரும். இப்போ இது 5 லிட்டரு கறக்கிற மாடு 2 மாடு எடுத்தோம்னா கூட 50 ரூபா போட்டாகணும். இதே வந்து நம்ம அந்த செவலையில் கொஞ்சம் பெருவெட்டு மாடு எடுத்தால் ஒரு 70 டு 80 ரூபா வரும். நமக்கு அதில் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே நமக்கு மிச்சம் வருங்க, லாபம் சேமிப்பு ஆகும். அது இல்லாமல் பாலும் வந்து நேரம் ஒரு 10 லிட்டருக்காக குறை இல்லாமல் கறக்கிற அளவுக்கு மாடு கெப்பாசிட்டியில் எடுக்கலாம். அதுதான் வந்து இது 2 மாடு வச்சு பராமரிக்கணும், அது ஒரு மாடு பராமரித்தா போதும். இது 2 மாட்டுக்கு போடுற தீனியில் வந்து நம்ம வந்து அது ஒரு மாட்டுக்கு முக்கால்வாசி போட்டால் போதும். அதில் நம்ம கால்வாசி தீவனம் மிச்சமாகும், இதாகும்னு வச்சுங்களேன். இது வேலைப்பாடு, இது 2 மாடுக்குமே வேலை அதிகமாக இருக்கும், அது ஒரு மாடுக்குமே வேலை கம்மி. நமக்கு அதுதான் ப்ராஃபிட்டுங்க. இப்போ கம்மியாக பட்ஜெட்டு வாங்குறவங்க காசுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதாவதுங்க, கம்மியாக தீனி போட்டு கம்மியாக பால் கறக்கிற மாடு, இப்போ இந்த மாடு ஒரு 5 லிட்டரு 4 லிட்டரு கறக்குதுன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 4 லிட்டரு கறக்குன்னா அப்போ வந்து ஒரு கிலோவுக்கு 350 கிராமுன்னு போட்டு 4 லிட்டரு கணக்குக்கு நம்ம தீவனம் போட்டோம்னா அது கணக்காக தான் வரும். சேர்த்தி கொடுக்கணும், சேர்த்தி கொடுத்தா தான் அந்த மாட்டோட கெப்பாசிட்டிக்கு பால் ஏறுதா என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ ஆவரேஜ் வந்து இந்த மாட்டுக்கு ஒரு 2 கிலோ 2.5 கிலோ குச்சி தீவனம் தவிடுன்னு கொடுத்தா ஆவரேஜ் ஒரு 2.5 கிலோ கணக்கில் ஒரு கொடுத்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே நம்ம சேர்த்தி கொடுத்த ஒரு 2 3 நாள் ஒரு வாரம் சேர்த்தி கொடுக்க மேலே அதே பால் தான் வந்துச்சுன்னா அதுக்கு லிமிட் அந்த 2.5 கிலோ தான் கணக்கு. பால் சேர்த்தி வர மேலே இப்போ தீனி கொடுக்கறதுக்கு தகுந்த மாடு கறக்குதுன்னு வச்சு நம்ம 2 கிலோ 2.5 கிலோங்கிறது 3 கிலோ தீவனம் கொடுக்கலாம். அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோண்ணா வரும்? செலவு நம்ம பொருளுக்கு தகுந்தது தாங்க. இப்போ மாட்டு தீவனம் கிலோ 21 ரூபா அப்படின்னு கிடைக்கிது, குச்சி தீவனம் புண்ணாக்கு 40 ரூபான்னு கிடைக்கிது. நம்ம போடுற தீனி போடுற பொறுத்து தான் கணக்குங்க. அது இப்போ சில பேர் இருக்கப்பட்டவங்க சரி இந்த மாடு நல்லா திங்கிட்டுன்னு சொல்லிட்டு 2.5 கிலோங்கிறது 5 கிலோ தீவனம் போட்டிங்கன்னா மாடு வவுறு உப்புசமாகி மாடு கழுவி தான் செய்யும். இதுக்கு கெப்பாசிட்டி லோடு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த விதம் கறக்கும். 10 லிட்டர் நேரம் 10 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு அளவுக்கு எதுக்கு போட்டோம்னா அந்த மாடு பால் கறக்குன்னு கறக்காது. அதாவது 10 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு 2.5 லிட்டரு 2.5 கிலோ 3 கிலோ தீவனம் போட்டாலும் பால் குறையத்தான் செய்யுங்க. அதுக்கு ஆள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி கொடுத்தால் மட்டும்தான் அது வேலையை அதுக்கு செய்யுங்க. பராமரிப்பு வகையில் பார்த்தா 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு எவ்வளோ செலவாகும், 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகும்? இப்போ ஒரு நாளைக்கு 20 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 4 கிலோ மினிமம் வைக்கணும் ஒரு நேரத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 8 கிலோ கணக்காச்சுங்க கணக்கு, அப்படி வைக்கணும். இதுகளுக்கு கம்மியாக நம்ம வச்சா போதும், அளவான இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கிலோ வந்து 21 22ன்னு வருதுங்க. நீங்கள் 25ன்னே கணக்கு வைங்க. இப்போ இந்த மாட்டுக்கு ஒரு 5 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்களா காலையில் ஒரு 2.5 சாயங்காலம் ஒரு 2.5 கணக்கு போட்டால் கூட 5 கிலோ ஆச்சுங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 125 ரூபா கணக்கு வருதுங்க. ஆனால் இந்த மாடு நமக்கு பால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டருங்க மேலே நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு ஊற்றுனா கூட 400 ரூபா ஆச்சு. 125 ரூபா போக மீதி 275 ரூபா நிற்குங்க. இது வந்து இதுங்க நிற்கும். அதில் நம்ம ஆள் கூலியெல்லாம் போக ஒரு மாட்டுக்கு ஒரு 200 அது நம்ம பார்த்துக்கிறனால நமக்கு ஒரு 275 ரூபா ஒரு நாளைக்கு இது நிற்கும். இதே நேரம் 10 கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு காலையில் 4 சாயங்காலம் 4 கணக்கு போட்டால் 8 கிலோன்னு வச்சுக்கோங்க. 8 கிலோ குச்சி தீவனம் நீங்கள் 10 கிலோ குச்சி தீவனம்னு போட்டால் கூட 250 ரூபா ஆச்சு. கிலோ 25 ரூபான்னு நம்ம எச்சா போட்டால் கூட 250 ரூபா ஆச்சு. ஆனால் அந்த மாடு காலையில் 10 சாயங்காலம் 10 மேலே ஒரு நாளைக்கு 20 லிட்டரு கறக்குது. 40 × 20 800 ரூபா. 250 ரூபா தீவன செலவு போக மீதி பார்த்தீங்களா 650 ரூபா என்னமோ நிற்கும் ஒரு நாளைக்கு. நமக்கு அதுதான் லாபம். வேலைப்பாடு கம்மி, நமக்கு லாபம் ஜாஸ்தி. அது பெருங்கறவை மாடு. சின்ன கறவை மாடு இப்போ 225 ரூபா தான் நம்ம உழைப்புக்கு 225 ரூபா தான் பெனிஃபிட்டு. பெரிய கறவை மாடு இன்னும் மேலே ஒரு 20 ரூபா 30 ரூபா 30 ரூபா சேர்த்து போட்டோம்னா
நமக்கு ஒரு நாளைக்கு 600 625 லாபம் நிற்கும் அப்ராக்சிமேட்டு கணக்கு. நமக்கு அது வந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 600 போட்டால் கூட 10 நாளைக்கு 6000 3000 18 ஒரு மாதம் 18,000 நமக்கு ஒரு மாடு சம்பாரித்து கொடுக்கும். ஒரு 7 மாதம் 8 மாதம் 10 மாதம் கணக்கு. கன்று போட்டதுலேருந்து 3 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் 7 மாதம் 10 மாதத்துக்கு கணக்கு. எப்படி ஆவரேஜ் பண்ணாலும் கூட ஒரு மாதம் 16,000 இன்ட்டு 10 மாதம் 1,60,000. அந்த 1,60,000 அந்த பால் கம்மியாகிறது அது இதுன்னு கணக்கு போட்டு ஒரு 30,000 கம்மி பண்ணால் கூட வருஷம் 1,30,000 நமக்கு ஒரு பெரிய கறவை மாடு சம்பாரித்து கொடுக்கும். அது கண்ணுக்குட்டி லாபம் 1,30,000 நமக்கு வருமானம் வரும். அந்த மாட்டுக்காசு நீங்கள் ஒரு 70-80 போனால் கூட மீதி நமக்கு லாபம். அடுத்த ஈட்டில் வர்றது நமக்கு லாபங்க. இப்போ இது பார்த்தீங்களா கிராஸ் மாடு தான். இது ஜெர்சி கிராஸு இந்த டைப்பு. இதெல்லாம் ஒரு 20க்கு மேலே 1 லிட்டர் 2 லிட்டர் முன்ன பண்ணா கறக்கும். நம்ம இதாட்டம் மாடு வாங்கும்போது ஒரு 70-80 கணக்கில் வாங்கலாம். அது 50 வாங்குறோம். இது மேலே ஒரு 30 தான் சேர்த்து வாங்குகிறோம். அது ஒரு நாளைக்கு 10 கறக்கும். இது ஒரு நாளைக்கு 20 கறக்கும். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கும். மேலே தான் கறக்கும். நல்ல மாடு. இது சேன மாடு. இதாட்டம் வாங்கினோம்னாலும் வெயில் தாங்குற மாடு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற சின்ன அமௌண்ட்டில் தான் வித்தியாசங்களே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம ஹெச்எஃப் 1,00,000 போட்டு வாங்கி பண்ணுறதும் அது பண்ணைக்கு வாங்குறவங்க வாங்குவாங்க. இதாட்டம் வெயில் தாங்குற மாதிரி வாங்குறவங்களும் இதாட்டம் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க சுழிங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று தான் சுழிங்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்களா அதர் ஸ்டேட்ல எல்லாம் சுழியும் பார்க்கல. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அதிலலாம் யாரும் சுழி பார்க்கறதில்ல. நம்ம தான் சுழிங்கிறோம். அதை சுழி வந்து அவங்கவுங்க நம்பிக்கை இது அது நம்ம எதுவும் சொல்லலை. இதுதான் சொல்கிறேன். இந்த மாடு ஒரு 3 ஈத்து 4 ஈத்து போட்ட மாட்டாட்டும் தெரியுது. இருந்தாலும் இது டபுள் சுழி, நெத்தியில் ஒரு டபுள் சுழி இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க டபுள் சுழி ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாடு டபுள் சுழியாக இருந்தால் கண்ணு பிறந்ததுலேருந்து இப்போ இத்தனை வருஷம் அது டபுள் சுழியோட தானே ஒரு வீட்டில் இருந்து பொழைச்சி வந்திருக்குது. அவங்கள வாழ்வாதாரத்தை பால் கறந்து காப்பாற்றி விட்டு இன்றைக்கி வந்திருக்குது. இன்றைக்கி இப்போ சென்னையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இது டபுள் சுழின்னா என்ன பிறந்த உடனே நம்ம கண்ணுக்குட்டி எங்கேயோ வீட்டுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி ஒரு 3-4 ஈத்து போட்டு கூட இப்போ இன்றைக்கி அடுத்த வியாபாரத்துக்கு ஒரு பக்கம் வந்து நிற்கிதுன்னா இதை வாங்குறவங்க நம்ம ஆளுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ ஆந்திரா, கர்நாடகா பாட்டி வாங்கிட்டு போய் அவங்களும் பால் கறந்து ஒத்தத்தான் போகிறாங்க. அவங்களும் விற்கத்தான் போகிறாங்க. அதனால் சுழிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அவங்கள பொறுத்து தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறோம் கடவுள் இருக்குது இல்லைங்க நம்ம எப்படி நாத்திகம் பேசுகிறோமோ அதாட்டம் மாட்டில் இருக்குது. பிரியப்படுறவங்க பொருள் நல்லா இருக்குதா, கறக்குமா, பால் கறக்குமா, என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம வாங்குறதே பாலுக்காக தான் வாங்குகிறோம். பால் கறக்குமா என்னன்னு தான் பார்த்து வாங்கணும். சுழி சுத்தத்தில் வாங்கிட்டு பால் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சுழி சுத்தமான மாடு வாங்கினா மட்டும் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. நம்ம உழைப்பு அதை மாட்டுக்கு கொடுத்து நல்லபடியாக பார்த்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வசதியாகவோ ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு வரும். உழைப்பில் தான் எதுவுமே, சுழியில் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். மீதி அவங்கவுங்க விருப்பத்துக்கு பிரகாரம் நம்ம வாங்கிக்கிறது அவங்களோட விருப்பம் தான். யாரையும் நம்ம கம்பல் பண்ணுறதில்ல. சொல்லணுன்னுக்காக நம்ம சொல்கிறோம். அவ்வளோதாங்க. நன்றிங்க.